ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை 200 கிராம், 1 கப் சர்க்கரை அதில் கொட்டிக்கணும். 1/4 கப்பு தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியே போதுமான தண்ணி. அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதோட பதம் வந்துருச்சுன்னா நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். நம்ம அதை பதம் பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு அந்த பதம் இருந்தால் நல்லா உருண்டு திரண்டு வரும். இது நம்மளுக்கு ஓகே, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நான் ரெட் கலர் லிக்விட் போட்டிருக்கேன். ரெட் கலர் வரதுக்கோசரம் நான் அந்த ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எண்ணெயை நல்லா தடவி வச்சுக்கணும். நிறைய ஊற்றிடணும் எண்ணெயை. அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சின பாவை இதில் தட்டில் ஊற்றிடணும். தட்டில் ஊற்றினதுக்கப்புறம் தட்டில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கைவிடாத கரண்டி வச்சு நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணினதுக்கப்புறம் அந்த இது திரண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம சூடு பொறுக்க முடியாத அளவுக்கு எடுத்து நல்லா பரட்டினா ஜவ் மிட்டாய் ரெடி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.